முதலில தோட்ட வேலைக்கு மட்டும்தான் வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வியாபாரம் செய்வதற்கும் மருத்துவர்களாக, மெத்த படித்தவர்களாக, மிகப்பெரிய டெக்னீஷியன்களாக எல்லா துறையிலும் வியாபித்திருக்கிற அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை பெருமையாக என்னிடத்திலே குறிப்பிட்டார்கள். ஊட்டியிலே இருந்து ஹட்டன் வரை, திருச்சியிலே இருந்து தலவாக்கலை வரை, ராமநாதபுரத்திலே இருந்து ரம்போடா வரை, மதுரையிலே இருந்து மஸ்கிலியா வரை நமது தொப்புள் கொடி உறவு 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நிலைத்திருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் 2017ஆம் ஆண்டு மலையக பகுதிக்கு மேற்கொண்ட வருகை, அத்தகைய வருகையின் மூலமாக உங்களுடைய நலன்களின் மீதான அவருடைய உணர்வு வெளிப்பட்டதும், அவர் உங்கள் நலனிலே கொண்டிருக்கின்ற அக்கறையை உலகம் உணர்ந்து கொண்டதும் நாம் அனைவருக்கும் கண்கூடு. 7.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான திட்டங்களுடன் இலங்கையின் முழுமையான வளர்ச்சிக்காக பாரத தேசம் உறுதியாக நின்று செயல்பட்டு வருகிறது. இலங்கைக்கு ஒரு இன்னல் என்று சொன்னால் ஓடி வந்து உதவுகின்ற முதல் நாடாக நம்முடைய இந்தியா இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் பெருமை. சிலோன் எஸ்டேட் தொழிலாளர் கல்வி அறக்கட்டளை, சிலோன் எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் வழங்கப்படும் கல்வி உதவித் தொகையை மேம்படுத்த இந்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமையும் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இலங்கை மக்களின் நலனை இலக்காக கொண்டு பல்வேறு அபிவிருத்தி ஒத்துழைப்பு திட்டங்களை இந்தியா மேற்கொண்டு வருகின்றது. அதன் அங்கமாக இந்திய வீடமைப்பு திட்டம் 3வது கட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 145 வீடுகளை காணொளி வழியாக கையளிக்கும் நிகழ்வு தற்பொழுது நடைபெற உள்ளது. மக்களை மையப்படுத்திய இந்திய அபிவிருத்தி பங்குடைமையானது இலங்கை முழுவதும் வாழும் சாதாரண மக்களின் வாழ்வில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. இவ்வுறுதியான நட்பின் கீழான முக்கிய முயற்சிகளில் ஒன்றே இந்திய வீடமைப்பு திட்டமாகும். இத்திட்டமானது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளில் 60,000 வீடுகளை நிர்மாணிக்கும் ஒரு மகத்தான முயற்சியாகும். முதலிரு கட்டங்களின் கீழ் 46,000 வீடுகள் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் 3ஆம் கட்டம் மத்திய, ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள பெருந்தோட்ட பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு 3,855 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. இதனை நடைமுறைப்படுத்தும் காலப்பகுதியில் COVID-19, 2022ஆம் ஆண்டின் பொருளாதார நெருக்கடி போன்ற சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இந்திய அரசு ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்கிய நிதியை 2.8 மில்லியன் இலங்கை ரூபாவாக அதிகரித்தமையால் இத்திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்நிலையில் மாத்தளை மற்றும் காலி மாவட்டங்களில் 3ஆம் கட்டத்தின் கீழான 4,000 வீடுகளில் இறுதி தொகுதி 145 வீடுகளும் நிறைவு செய்யப்பட்டு அவற்றின் அங்குரார்ப்பண நிகழ்வில் இந்திய துணை ஜனாதிபதி அவர்கள் பங்கேற்கின்றமையிட்டு நாம் பெருமிதம் கொள்கின்றோம். இதன் மூலம் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 3ஆம் கட்டம் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைகின்றது. பல தலைமுறைகளாக லயன் அறை வீடுகளிலும் தற்காலிக குடியிருப்புகளிலும் வாழ்ந்து வந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு
இவ்வீட்டு திட்டம் பாதுகாப்பான மற்றும் கௌரவமான வாழ்விடங்களை வழங்குகின்றது. இந்த பயணம் இத்துடன் முடியவில்லை. மாண்புமிகு இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் வழங்கிய உறுதிமொழியின் அடிப்படையில் 10,000 வீடுகளை கொண்ட 4ஆம் கட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் இலங்கையும் கைகோர்த்து நட்புறவை வலுப்படுத்தி சமூகங்களை உயர்த்தி கௌரவமும் வளமும் நிறைந்த ஒரு பகிரப்பட்ட எதிர்காலத்தை நோக்கி ஒன்றிணைந்து முன்னேறுகின்றன. இந்த மண்டபத்திற்குள்ளாக நான் நுழைகிற பொழுது வாழை மரம், தென்னங்கீற்று பலவிதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதை காண்கிற பொழுது ஏதோ நமது ஊரிலே இருக்கின்ற கோயில் திருவிழாவுக்கு செல்கின்ற உணர்வுதான் என் உள்ளத்திலே தோன்றியது. அதுவும் நாதசுரத்தோடு மிருதங்கம் முழங்க பெற்ற வரவேற்பு அத்தகைய உணர்வைத்தான் தந்திருக்கிறது. இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு உயிர்ப்புள்ள உறவு பாலமாக விளங்குகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. ஊட்டியிலே இருந்து ஹட்டன் வரை, திருச்சியிலே இருந்து தலவாக்கலை வரை, ராமநாதபுரத்திலே இருந்து ரம்போடா வரை, மதுரையிலே இருந்து மஸ்கிலியா வரை நமது தொப்புள் கொடி உறவு 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நிலைத்திருக்கிறது. இது மேலும் மேலும் வலிமை பெற்று வருவது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியையும், இந்த மகிழ்ச்சி உள்ளத்தில் ஒரு ஆனந்தத்தை உழைக்க வேண்டும் என்கின்ற உணர்வை தருகிறது. இலங்கை பல துறைகளில் இந்திய வம்சாவளி சமூகத்தினர் இன்றைக்கு முன்னேறி இருப்பது மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுக்குரியது. நம்முடைய இலங்கை அமைச்சர் அருமை சகோதரி அவர்களிடத்திலே, திலகராஜ் அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார்கள், முதலிலே தோட்ட வேலைக்கு மட்டும்தான் வந்தார்கள், ஆனால் இன்றைக்கு வியாபாரம் செய்வதற்கும் மருத்துவர்களாக, மெத்த படித்தவர்களாக, மிகப்பெரிய டெக்னீஷியன்களாக எல்லா துறையிலும் வியாபித்திருக்கிற அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை பெருமையாக என்னிடத்திலே குறிப்பிட்டார்கள். 1800களின் தொடக்கத்தில் பிரிட்டிஷாரால் தோட்ட தொழிலாளர்களாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்திய வம்சாவளியினர் இன்று அரசியல், நீதித்துறை, வர்த்தகம், சுற்றுலா, ஊடகம் என பல துறைகளிலும் முன்னணியில் தங்களுடைய கால் தடத்தை பதித்திருப்பது பெருமையிலும் பெருமையாக இருக்கிறது. உங்களின் முன்னேற்றமும் சமூக உயர்வும் இங்கே உள்ள இந்திய வம்சாவளியினருக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் உள்ள இந்தியர்களுக்கு பெருமையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது. தமிழ்தாயின் மகனான உங்களுக்கு முன்னேற்றம், வளர்ச்சி என்னை ஒரு தமிழனாக எனக்கு மிகப்பெரிய பெருமையை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இலங்கையில் முழுமையாக இணைந்திருந்தாலும் திருமணம், கல்வி, வணிகம் என பல துறைகளில் தலைமுறையாக உறவுகளை நீங்கள் இன்றைக்கும் வலுப்படுத்தி வருகிறீர்கள். அது வேரோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பது மகத்தான மனநிறைவை தருகிறது. இந்திய அரசும் இந்திய மக்களும் என்றைக்கும் தங்கள் இதயத்தில் ஒரு நிரந்தரமான இடத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்று தெரிவிப்பதை நான் என்னுடைய முதற்கடமையாக கருதுகிறேன். இன்றைக்கு இலங்கை அரசின் வீட்டு வசதி திட்ட முயற்சிகளை இந்தியா தொடர்ந்து ஆதரித்து வருகிறது. இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் 3ஆம் கட்டம் முழுமையாக நிறைவு பெற்றதை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று வழங்கப்படும் 145 வீடுகளுடன் சேர்த்து 3ஆம் திட்டத்தின் கீழ் 4000 வீடுகள் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை மட்டுமல்ல, ஒரு பேரின்பத்தை தருகிறது. இதுவரை இலங்கை மக்களுக்கு சுமார் 50,000 வீடுகளை இந்திய அரசு வழங்கியுள்ளது.
மேலும் 10,000 வீடுகள் 4ஆம் கட்டத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்பது தேனினும் இனிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். இவை அனைத்தையும் சொல்லும் செய்தி ஒன்றுதான். தமிழ் மக்கள் இந்தியாவின் உறவு பாலங்கள். இந்தியா என்றும் உங்கள் நலனிலே அக்கறை கொண்டுள்ளது என்பதை இது காட்டுகிறது. பிரதமர் மோடி அவர்கள் 2017ஆம் ஆண்டு இலங்கையின் மலையக பகுதிக்கு மேற்கொண்ட வருகை, அத்தகைய வருகையின் மூலமாக உங்களுடைய நலன்களின் மீதான அவருடைய உணர்வு வெளிப்பட்டதும், அவர் உங்கள் நலனிலே கொண்டிருக்கின்ற அக்கறையை உலகம் உணர்ந்து கொண்டதும் நாம் அனைவருக்கும் கண்கூடு. மலையக பகுதிகளுக்கு நேரில் சென்ற ஒரே இந்திய பிரதமர் யார் என்று கேட்டால் அவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்போது இந்திய மானிய உதவியுடன் கட்டப்பட்ட டிக்கோயாவில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனையை அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த மருத்துவமனை இன்னும் அந்த பகுதியினுடைய மக்களுடைய சிறப்பான சேவை வழங்கி வருவதை அறிந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்திய அரசின் வீட்டு வசதி திட்டத்தின் 4ஆம் கட்டத்தின் கீழ் 10,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அவர் அன்றே அறிவித்தார். அது இப்பொழுது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்தியா இன்று அனைவருக்குமான வளர்ச்சி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற மாநில வருகையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீதா அம்மன் கோவிலின் மேம்பாட்டிற்கு ஆதரவு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். இது நுவாரெலியா பகுதியின் சுற்றுலா தொடர்புடைய துறைகள் வலுப்பட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவும். நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் சொன்னேன், சீதா அம்மனினுடைய இடத்தில் கோயிலை எடுத்து கட்டுவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு யுகமாக இருக்கிற தொடர்பை அது உலகத்திற்கு பறைசாட்டும் என்று சொன்னேன். அத்தகைய மகத்தான உறவு நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிய வேண்டும், உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோயிலுக்கின் மேம்பாட்டிற்கு ஆதரவு தந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய நன்றிதனை உரித்தாக்குகிறேன். பல்வேறு உதவி வழிமுறையின் கீழ் $7.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான திட்டங்களுடன் இலங்கையின் முழுமையான வளர்ச்சிக்காக பாரத தேசம் உறுதியாக நின்று செயல்பட்டு வருகிறது. இலங்கைக்கு ஒரு இன்னல் என்று சொன்னால் ஓடி வந்து உதவுகின்ற முதல் நாடாக நம்முடைய இந்தியா இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் பெருமை. இலங்கையை நாம் ஒரு அண்டை நாடாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு சகோதர நாடாக பார்க்கிறோம். இந்த இலங்கையினுடைய வளர்ச்சி நம்முடைய சகோதரனுடைய வளர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். கடந்த ஆண்டு பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை வருகையின் போது இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தினர் OCI அட்டை பெறுவதில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை அவரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். தேவையான ஆவணங்கள் இல்லாததால் OCI திட்டத்திற்கு தகுதி பெறுவதில் பல்வேறு விதமான இன்னல்கள் இருப்பதை எடுத்துக்காட்டி அதை தீர்த்து வைக்கும்படியும் கேட்டுக்கொண்டார்கள். இளைஞர்களும் OCI அட்டையை பெறுவதில் தங்கள் விருப்பத்தை அவரிடத்திலே தெரிவித்தார்கள். இது ஒரு அடையாளமாக மட்டுமில்லாமல் வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் வாய்ப்புகளை இந்திய குடிமக்களைப் போலவே இந்தியா வம்சாவளியினரும் பயன்படுத்தும் நோக்கத்துடன் இருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது உறவு ஒரு குடும்ப உறவாகும். உங்களின் கோரிக்கையின் அடிப்படையிலும் பாரத பிரதமருடைய மட்டில்லா முயற்சியின் பேரிலும் இந்திய அரசு இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதனை சார்ந்து 2 முக்கியமான நடவடிக்கைகளை அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகத்திற்கு OCI திட்டத்தை 6ஆம் தலைமுறை வரை விரிவுபடுத்தும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உழைக்க வேண்டும். உழைப்பதன் மூலமாக வருமானத்தை சிறிதளவாது பெருக்க வேண்டும். அந்த குடும்பங்களை காத்து நிற்க வேண்டும் என்கின்ற உணர்விலே வந்தவர்களுக்கு
இன்றைக்கு சான்றிதழ் எங்கே, வாழ்ந்ததற்கான ஆதாரம் எங்கே, எப்பொழுது வந்தீர்கள், யாரோடு வந்தீர்கள், 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர்களை அப்படி கேட்டோம் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அதனால்தான் இந்த மாற்றம் வந்திருக்கிறது. இந்திய ஆவணங்களின்றி இலங்கை வந்த தோட்ட தொழிலாளர் தமிழர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வகையில் இந்த திட்டம் மிக மிக எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. மேலும் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுவதில் நான் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன். சிலோன் எஸ்டேட் தொழிலாளர் கல்வி அறக்கட்டளை, சிலோன் எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் வழங்கப்படும் கல்வி உதவித் தொகையை மேம்படுத்த இந்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமையும் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இந்த மேம்பாட்டின் உதவித்தொகை பெறும் மாணவர்கள் எண்ணிக்கையும் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் தொகையையும் இது பெருமளவு உயர்த்தி வழங்கப்படும், எண்ணிக்கையும் கூட்டப்படும் என்பதுதான் அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி. கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்கின்றான் திருவள்ளுவர். கல்வியே ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் என்றும், கல்வியை தவிர மற்ற பொன் பொருள் போன்றவை செல்வங்களாக இருந்தாலும் அவை அழியாத செல்வங்கள் என்று சொல்ல முடியாது. மனதிற்குள்ளும் அறிவுக்குள்ளுமாக இருக்கின்ற கல்விதான் எந்த நேரத்திலும் அழியாத செல்வம் என்பதை திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த திருவள்ளுவர் சொன்னதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் என்று இந்திய அரசு தமிழ் மக்களுடைய கல்வி முயற்சிக்கு பெரும் துணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நான் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மற்றற்ற ஆனந்தத்தை கொள்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்கள். உங்கள் வெற்றி நம்முடைய வெற்றி, உங்கள் சிரமங்கள் நம்முடைய சிரமங்கள், இவை அனைத்திற்கும் நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும். அதில் நம்முடைய முயற்சிகள் என்றைக்கும் தொடரும். இந்த உணர்வே அவசர காலங்களில் உங்களுக்கு உடனடியாகவும் தன்னிச்சையாகவும் உதவி செய்யவும், உங்கள் தேவைகளை விரைவாக பதிலளிக்கவும், அதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வதற்கு எங்களை தூண்டுகிறது. தித்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவை, குறிப்பாக இலங்கையின் மலைநாட்டு பகுதியில் ஏற்பட்ட பேரழிவை அறிந்து சொல்லன்னா துயரத்தை நாங்கள் அனைவரும் அடைந்தோம். இந்திய வம்சாவளி தமிழர்கள் பல 100 பேர் தங்கள் அன்புக்குரியவர்கள் இழந்ததை அறிந்ததும், ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்ததையும், லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்ததையும் அறிந்து ஒட்டுமொத்த இந்திய தேசமே வருத்தமுற்றது. இந்த நேரத்தில் உயிரிழந்தவன் குடும்பத்திற்கும், புயலால் பாதிக்கப்படைந்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆழ்ந்த ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடுக்கை இழந்தவன் கைவோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற குரலுக்கேற்ப நாங்கள் காத்திருக்கவும் இல்லை, தாமதிக்கவும் இல்லை. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு எப்போதும் முதலில் ஓடி வந்து உதவுகின்ற நிலைப்பாட்டின்படி பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் தித்வா புயல் இலங்கையை தாக்கிய அதே நாளிலே ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையை தொடங்க உத்தரவிட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உதவி தொகுப்பு இலங்கையின் மறுசீரமைப்பு மற்றும் மீள் கட்டுமான முயற்சிகளுக்கு ஆதரவாக உள்ளது. புயலால் ஏற்பட்ட சேதம் மலைநாட்டு பகுதிகளிலே அதிகமாக இருந்ததால் இந்த உதவி தொகுப்பு அந்த பகுதிக்கு சிறப்பு கவனத்தை தருகிறது. சாலை மற்றும் ரயில் இணைப்புகளை மீண்டும் நிறுவுவதில் நாம் ஏற்கனவே கணிசமான முன்னேற்றத்தை எட்டியுள்ளோம் என்பது இன்னொரு சிறப்பம்சமாகும். தற்காலிக தங்குமிட பொருட்களை வழங்குவதற்கும், முழுமையாக சேதமடைந்த 4000 வீடுகள் மற்றும் பகுதியாக சேதமடைந்த சுமார் 3000 வீடுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் நாம் நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதியை அளித்துள்ளோம். மேலும் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை துறைகளில் புயலின் தாக்கத்தை குறைக்கும் முயற்சிகளிலே நாம் ஈடுபட்டு வருகிறோம். தனக்கே பல பிரச்சனைகள் இருந்தபோதும் நம்முடைய பக்கத்து நாட்டு சகோதர சகோதரிகள் சொல்லன்னா துயரத்திற்கு ஆளாகிறார்கள் என்கிற பொழுது தன்னுடைய துயரத்தை மறந்துவிட்டு ஓடோடி வந்து
உடனடியான உதவியை தருகின்ற நாடாக இந்தியா விளங்கி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இலங்கை ஜனாதிபதி அவர்கள் அனுரா குமார திசநாயக்கா அவர்களுடன் நடைபெற்ற உரையாடலில் இந்திய இலங்கை உறவின் பல்வேறு அம்சங்களை பற்றி நாங்கள் விரிவாக கலந்துரையாடினோம். மிகவும் சவாலான உலகச் சூழலில் அரசியல் மற்றும் பொருளாதார இணைப்புகளை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எங்களுடைய உரையிலே நானும் குறிப்பிட்டேன். அவரும் அவருடைய உரையிலே இதை உணர்ந்து மிக மிக இணக்கமான ஒரு பாச உணர்வோடு நடந்த உரையாடலாக அது அமைந்திருக்கிறது. சிங்கள தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போன் என்று சுப்பிரமணிய பாரதி பாடினார். அது இன்றைக்கு உறவு பாலமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் அவன் பாடியதைப் போல ஒரு பாலம் வந்தாலும் நாம் அதை மிகப்பெரிய ஆச்சரியமாக நினைக்க வேண்டியதில்லை. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இரு நாடுகளுக்கிடையான கூட்டுறவு நூற்றாண்டுகளாக நிலைத்துள்ளது. நமது தொப்புள் கொடி உறவை மேலும் வலுப்படுத்துவதனுடைய நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த இனிமையான காலங்களிலும் கடினமான காலமாக இருந்தாலும் உங்கள் சகோதரனாக இந்தியா என்றும் உங்கள் மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் உற்ற பாச உணர்வு கொண்ட சகோதரனாக, மூத்த சகோதரனாக உங்களோடு இருக்கும் என்பதை தெரிவிப்பதில் எனக்கு ஏற்படுகின்ற உள்ள ஓகையை இந்நாள் விவரிக்க இயலாது. உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாடியது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்ற இந்த நேரத்தில் மீண்டும் இறைவா எல்லோருக்கும் எல்லாம் கொடு என்கின்ற உயர்ந்த சிந்தனை எங்களை விட்டு ஒருபோதும் அகலக்கூடாது. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே தவிர நான் மட்டும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனையாக ஒருபோதும் தமிழனுடைய பிரார்த்தனையாக இருந்ததில்லை. அனைவரும் நலம் பெற வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை வேண்டி அவனுடைய திருப்பாதங்களை பணிந்து வணங்கி, கதிரேசா, இந்த மக்களுக்கு வாழ்வில் எல்லா வளங்களையும் கொடு, எல்லா மகிழ்ச்சியையும் கொடு, எல்லா உயர்வினையும் கொடு, எல்லா வெற்றியையும் கொடு என வேண்டி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, 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 வணக்கம். உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பேட்டால 2nd Court Street நம்பர் 54 மார்க்கெட்ல, சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482419. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.